ஹே buddies, வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது நாவல். நேம் பார்த்திங்கன்னா வரமாய் வந்த வெண்மதியே. யாரோட நாவல்னு பார்த்திங்கன்னா அருணா அவங்களோட நாவல் தான் இது. வாங்க அத்தியாயம் 1 பார்க்கலாம். விடிந்தும் விடியாத அழகிய காலை வேளையில் சென்னை கடற்கரை சாலையில் இருந்த தன் வீட்டின் பால்கனியில் நின்று முகத்தில் குழப்ப ரேகைகள் சூழ வானத்தை வெறித்து கொண்டிருந்தான் மிதுன் சந்திரா. அவனது மோன நிலையை கலைப்பது போல் அவனது அலைபேசி சத்தம் எழுப்ப தான் இருப்பை உணர்த்தியது. அதை எடுத்து யார் அழைப்பது என்று பார்த்தவன் ஒரு பெருமூச்சுடன் போனை ஆன் செய்து காதில் வைத்தான். சொல்லுங்க சித்தி என்று மிதுன் தொடங்க, அவரோ என்னப்பா சொல்லுங்கன்னு சொல்கிற, கிளம்பி விட்டாயா இல்லையா, உனக்கு இன்று திருமணம் நினைவிருக்கிறதா இல்லையா என்று பரிதவிப்புடன் அந்த பக்கம் ஒலித்தது பூர்ணிமாவின் குரல். அதில் தன் நினைவில் இருந்து முழுதாக மீண்டவன், கிளம்பி விட்டேன், இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவேன் என்று கூறி போனை வைத்து விட்டான். ஆம், இன்று அவனுக்கு திருமணம். கடந்த 1 வருடமாக எத்தனை தூரம் அவன் தள்ளி போட முயன்றும் அவனிடம் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக அவனை சம்மதிக்க வைத்தார் அவன் சிற்றன்னை. ஆனால் அவன் மனம்தான் ஏனோ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இம்சை செய்து கொண்டிருந்தது. அவன் திருமணமே வேண்டாம் என்று வெறுத்து விடவில்லை. ஆனால் ஏனோ இப்பொழுது அவனுக்கு திருமணம் செய்து ஒரு பொண்ணுடன் வாழ்க்கையை இணைத்து கொள்வதில் பெரிதாக உடன்பாடில்லை. அவனுக்காக பார்த்திருக்கும் பெண் மிகுந்த அழகிதான். ஆனால் அவளால் அவனுள் எந்த உணர்வையும் தூண்ட முடியவில்லை. ஏதோ கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல்தான் அவளை பார்த்து வைத்தான். அந்த பெண்ணிற்கு இவன் செல்வாக்கிற்கும் ஆளை அசரடிக்கும் தோற்றத்திற்கும் முன் எதுவும் பெரிதாக தெரியவில்லை போல். அவள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. ஒருவேளை திருமணத்திற்கு பின் அவனை கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம் என்று கூட நினைத்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் அடங்காமல் சுற்றிய மனதை ஒரு நொடி மூச்செடுத்து கட்டுக்குள் கொண்டு வந்தவன் தன்னை ஒரு முறை குனிந்து பார்த்து கொண்டான். காலையிலேயே எழுந்து குளித்து சித்தி எடுத்து வைத்துவிட்டு சென்றிருந்த பட்டு வேட்டி சட்டையை அணிந்திருந்தான். இதற்கு மேல் தாமதிக்க முடியாது என்பதை உணர்ந்தவன் கார் சாவியை எடுத்து கொண்டு கிளம்பி விட்டான். அதோ சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருந்த மற்றொரு இல்லத்தில் விடிகாலையில் குளித்து முடித்து அழகாய் புடவை உடுத்தி வெளியே வந்த மகளை பார்த்த அபிராமி, அதற்குள் கிளம்பி விட்டாயா மதி, இவ்வளவு சீக்கிரம் போகணுமா என்று கேட்டுக்கொண்டே நிறைமதி கையில் காஃபியை கொடுத்தார். ஆமாம்மா, நான் தானே அந்த பள்ளியின் நிர்வாகி. நானே தாமதமாக போனால் நன்றாக இருக்காதுமா. நான் போய் இன்றைய பூஜை மற்றும் துவக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பார்க்கிறேன். நீ அப்பா இருவரும் லேட்டாக வாங்க போதும் என்றாள் நிறைமதி. அதற்குள் பாட்டி எனக்கும் காஃபி என்று நிறைமதியின் பக்கவாட்டில் இருந்து வந்த குரலில் பேரன்புறம் திரும்பினார் அபிராமி. அஜய் குட்டி, நீங்களும் அதுக்குள்ளே எழுந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவர் பேரனை தூக்கி கொள்ள, ஆமாம்மா, நேற்றில் இருந்து என்னுடன் வருவேன்னு ஒரே அடம் பிடிச்சு இருந்தான் இல்லையா. காலையில் நான் எழுந்தவுடன் என்னுடன் எழுந்து விட்டான். நான் இவனையும் என்னோட அழைச்சிட்டு செல்கிறேன். நீங்கள் இவனுக்கு இப்போ பால் மட்டும் கொடுங்க என்று விட்டு தன் டம்ளரை வைப்பதற்காக கிச்சன் நோக்கி நடந்தாள் நிறைமதி. செல்லும் மகளை பார்த்து கொண்டிருந்த அபிராமியில் பெற்ற மனம் மகளின் வாழ்வை நினைத்து வேதனையில் சுருங்கியது. ராஜசேகர் அபிராமி தம்பதிகளுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் இளமாறன், இளையவள் நிறைமதி. 5 வருடங்களுக்கு முன்பு வரை நிறைமதி இருக்கும் இடம் என்றால் அங்கு கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்தவள். வீட்டில் செல்லம் வேறு அதிகம். அதனால்தான் பாம்பா பழுதா என்று இனம் காண முடியாமல் மகள் வாழ்வில் தோற்றுவிட்டாளோ என்ற கவலை அவளுக்கு எப்பொழுதும் உண்டு. 5 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று மதி கூறும்போது அனைவருக்கும் அதிர்ச்சிதான். அதுவும் அவர்கள் பிரிந்ததற்கான காரணத்தை நிறைமதி கூறிய போது அவள் வாழ்வை கெடுத்தவனை கொல்லும் வெறியுடன் கிளம்பினாள் இளமாறன். ஆனால் நிறைமதி தான் அவனை தடுத்து விட்டாள். தயவு செய்து யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் என்று உயிருருகும் அழுகையுடன் அவள் கேட்டபோது அவள் மேல் உயிரை வைத்திருந்த அந்த குடும்பத்தால் அதை
மறுக்க முடியவில்லை. மகளுக்காக அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு விட்டாலும் அதன் பின்பு தனக்கென்று ஒரு வாழ்க்கையை யோசிக்காமல் அஜய் மட்டுமே வாழ்க்கை என்று வாழத் தொடங்கிவிட்ட மதியை நினைத்து இப்பொழுதெல்லாம் அவர்கள் அதிகம் கவலைப்பட தொடங்கி இருந்தனர். அபி என்று கணவன் குரலில் தன் நினைவை இருந்து மீண்ட அபிராமி மனதில் பாரம் நீங்காமல் கணவரை கவலையுடன் பார்க்க அவர் தோள்களை ஆதரவாக அழுத்தி கொடுத்தார் ராஜசேகர். அதற்குள் மதியும் வந்துவிட, அப்பா நானும் அஜயும் இப்போ போகிறோம், நீங்கள் இருவரும் பின்னால் வாருங்க, அண்ணன் பிஸ்னஸ் ட்ரிப் முடிந்து மாலை வந்து விடுவான் இல்லையா என்று மதி கேட்க, ராஜசேகர் வந்துருவாமா என்றார். சரிப்பா, அப்போ அவனை மாலை தனியாக அழைச்சி சொல்லிடுறேன் என்று கூறி கிளம்பி விட்டாள் மதி. அவர்கள் வீட்டில் இருந்து சிறிது தூரத்தில் ஒரு சிறிய பள்ளியை தொடங்கி இருந்தால் நிறைமதி. பிளே குரூப், எல்கேஜி, யூகேஜி என்று 3 வகுப்புகள் மட்டும் கொண்ட சிறுவர்கள் மட்டும் படிக்கும் பள்ளி. இன்று சிறு பூஜை செய்து தொடங்கி இருந்தால் ஏற்கனவே பள்ளியில் வேலை செய்ய தேர்ந்தெடுத்திருந்த ஆசிரியர்களையும் சீக்கிரம் வர சொல்லி இருந்தால் மதி. அலங்காரங்களை ஒரு முறை சரிபார்க்கவும் மற்ற வேலைகளை செய்யவும் வேண்டுமல்லவா? ராஜசேகர் சென்னையில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். அவரிடம் சொத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. இப்பொழுது இளமாறனும் அவர் சொத்துக்களை பெருக்கி கொண்டுதான் இருக்கிறார். அவர்களுக்கும் மதியிடம் தங்கள் தொழிலை எடுத்து நடத்துமாறு கூறி பார்த்தனர். ஆனால் அவள் தான் அழுத்தமாக மறுத்துவிட்டாள். இத்தனை ஆண்டுகள் மகனை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் இருந்தவள் இப்பொழுதாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாளே என்று நிம்மதியில் அவள் பள்ளி ஆரம்பிக்க அனைத்து உதவிகளையும் செய்திருந்தார் ராஜசேகர். நிறைமதி பள்ளிக்கு வந்து சேர்ந்தபோது அங்கு அவள் தேர்ந்தெடுத்திருந்த ஆசிரியர்கள் சிலர் வந்திருந்தனர். குழந்தைகளை ஒரு புறம் விளையாட விட்டவள் மற்ற ஆசிரியர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினாள். தனது காரில் மண்டபம் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தவன் மிதுன் அலைபேசி மீண்டும் அலறியது. அது அவனது அலுவலக கால் என்பதால் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டே மிதுன் போனை எடுத்தான். போன் பேசி கொண்டே காரிலிருந்து இறங்கியவன் அழகிய இளங்காலை வேளையில் பணியை அனுபவித்து கொண்டு கார் கதவில் சாய்ந்து நின்று அந்த அழைப்பை பேசி முடித்தான். போனை வைத்ததும் காரில் ஏறுவதற்கு முன் தற்செயலாக அவன் ஒரு முறை கண்களை சுழற்றியவனுக்கு எதிர் திசையில் ரோட்டில் பள்ளி வாசலில் தோரணம் கட்டி கொண்டிருந்த மதி அவன் கண்களில் விழுந்தாள். அவளை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ந்து நின்று விட்டான். தன் கண்கள் காண்பது உண்மைதானா என்று உறுதிப்படுத்தி கொள்ள அவன் அவளை உற்று பார்க்க, நான் பொய் கூறவில்லை என்று அவன் கண்கள் அடித்து சத்தியம் செய்தது. அது மதியேதான் என்று உறுதி செய்து கொண்டவனுக்கு ஏனோ அவளிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. மனதில் எத்தனை செயல்படுத்த காரை பூட்டி விட்டு அவளை நோக்கி நடந்தான் மிதுன். ரதி என்று திடீரென்று தன் பின்னால் இருந்து ஒலித்த குரலில் தூக்கி வாரி போட்டு திரும்பினாள் நிறைமதி. எதிரில் நின்றவனை பார்த்து ஒரு நொடி உலகம் தட்டமலையாக சுற்றியது போல் இருந்தது நிறைமதிக்கு. அனைத்தும் ஒரு நொடிதான். அடுத்த நொடி அவள் முகம் சகஜமாக மாறியிருந்தது. அவனை பார்த்து ஏதோ 3ஆம் மனிதரை போல் புன்னகை வைத்தவள், எப்படி இருக்கீங்க மிதுன் என்று சாதாரணமாக கேட்டாள். முதலில் அவள் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை கண்டு மிதுனுமே ஒரு நொடி உள்ளுக்குள் குழம்பி விட்டான். எங்கே பழசையெல்லாம் கிளறி விடுவாளோ, தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கொண்டோமோ என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் இந்த பேச்சு ஒருவித நிம்மதியை கொடுத்தது. ஒரு சிறு முறுவலுடன், நல்லா இருக்கிறது, நீ எப்படி இருக்க என்று அவனும் சாதாரணமாக கேட்க, நல்லா இருக்கேன் என்றவள் அவன் உடையை யோசனையாக பார்த்தாள். பட்டு வேஷ்டி சட்டையில் மாப்பிளை போல் எங்கே போகிறான் என்று யோசனையுடன் அவள் அவனை பார்க்க, அவள் பார்வையில் இருந்த கேள்வியை உணர்ந்தவன், எனக்கு இன்று திருமணம் ரதி, அதுதான் மண்டபத்திற்கு போய்கொண்டு இருந்தேன். வழியில் உன்னை பார்த்துட்டு பேசிவிட்டு போலாம்னு வந்தேன். உனக்கு திருமணம் நடந்து விட்டது போலையே என்று அவள் தோற்றத்தை ஆராய்ந்து கொண்டே மிதுன் கேட்க, உள்ளுக்குள் அவன் திருமணம் செய்தியை கேட்டு அடிபட்ட பறவையாய் துடித்து கொண்டிருக்க இதயத்தை வெளிக்காட்டாமல் முயன்று மறைத்தவள் ஆமாம் என்றாள். தொடர்ந்து, உங்களுக்கு நேரமாகி இருக்கும், நீங்கள் கிளம்புங்க என்று அந்த பேச்சை முடிக்க முயன்றாள் மதி. எந்த நொடி வேண்டுமானாலும் வெளியே குதித்து விடுவேன் என்று கதறிக்கொண்டிருந்த கண்ணீரை கட்டுப்படுத்துவது பெரும்பாடாக இருந்தது மதிக்கு. கடவுளே, நீ
இத்தனை கொடூரனாக இருக்க வேண்டாம். இத்தனை ஆண்டுகள் கழித்து அவன் திருமணத்தன்று போய் அவனை சந்திக்கும்படி செய்துவிட்டாயே என்று மனதார கடவுளை சபித்து கொண்டிருந்தாள். ஆம் ரதி, லேட்டாகி விட்டது, நான் வருகிறேன் என்று மிதுன் கூறி முடிக்கும் சமயம் சரியாக அஜய் சந்திரா நில்லு என்று கத்திக்கொண்டே அஜய் பின்னால் ஓடி வந்தார் ஓர் ஆசிரியர். அந்த பெயரை கேட்ட மிதுன் ஷாக் அடித்தது போல் நின்று விட்டான். மதியோ குழந்தை ஓடி வந்ததும் அவன் புறம் திரும்பி இருந்தாள். என்ன பெயர் சொன்னீங்க என்று மிதுன் குரலில் தான் அவன் இருப்பதை உணர்ந்த மதி அவன் புறம் திரும்பி அதற்குள் அங்கிருந்த ஆசிரியர் அஜய் சந்திரா சார் என்று கூறி இருந்தார். நொடி பொழுதில் நடந்துவிட்ட இந்த நிகழ்வை மாற்ற முடியாமல் பயத்துடன் மதி மிதுனை பார்க்க அவனும் இப்பொழுது நகராமல் சட்டமாக நின்றிருந்தான். அவன் கண்களோ கூர்மையாக மதியையும் அஜயையும் ஆராய்ந்து கொண்டிருந்தது. சிறுவன் முகத்தை உற்று பார்த்தவனுக்கு அவன் அப்படியே தனது சிறு பிள்ளையில் பார்த்தது போல் இருப்பதை உணர்ந்து அதிர்ந்து விழித்தான். நீங்க கிளம்புங்க என்று கூறி மதி உள்ளே நகரப்போக அவளை தடு மாற்றமே அவனிடம் அவளை காட்டி கொடுத்தது. நில் ரதி என்று அழுத்தமாக கூறியவன் அங்கிருந்து மற்றொரு ஆசிரியரிடம் திருப்பி அஜய் தந்தை பெயர் என்ன என்று கேட்டான். அவர் பதில் சொல்லும் முன் முந்திக் கொண்ட மதி, அதெல்லாம் உங்களுக்கு எதற்கு, நீங்கள் கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்கு என்று பதட்டத்துடன் கூறினாள். அவளை உறுத்து விழித்தவன், நீ சொல்லவில்லை என்றால் என்னால் அதை மிகவும் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும் ரதி, ஒழுங்காக நீயே சொல்லிவிடு. அவன் முகத்தில் இருந்த தீவிரம் அவள் நன்கு அறிந்ததே. அந்த முகம் சொன்னதை செய்துவிடும் என்று அவளுக்கு தெரியாதா என்ன? வலிக்க அனுபவிக்கப்பட்டவளாயிற்றே. நீங்களே சொல்லுங்க என்ற சக ஆசிரியரிடம் அவன் திரும்ப அவர் மதியை பார்த்தார். அவளோ என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டு நிற்க மிதுன் விடுவேனா என்று சட்டமாக பார்த்து வைத்தான். சொல்லாமல் இவன் நகரமாண்டான் என்பது புரிய மிதுன் சந்திரா சார் என்றால் அந்த பெண் மெதுவாக. அஜயின் தோற்றத்தில் இருந்தே மிதுன் இதை கணித்திருந்தாலும் 10 நிமிடம் முன் கூட தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பது தெரியாமல் இருந்தவனுக்கு இந்த நொடி அதிர்ச்சி பெரிதாக இருந்தது. அத்தியாயம் 2. அஜய் தன் மகன் என்று செய்தி ஜீரணிக்கவே மிதுனுக்கு சில நிமிடங்கள் பிடித்தது. இதை நிச்சயம் அவன் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது குழந்தையை பார்த்தவன் மனம் வரையறுக்க முடியாத உணர்வுகளை சிக்கி தவித்தது. அவனுக்கு ஒரு மகன் இருந்திருக்கிறான், இது தெரியாமல் இத்தனை ஆண்டாய் இருந்திருக்கிறோம் என்று நினைத்தவனுக்கு கோபமும் வேதனையும் சேர்ந்தே எழுந்தது. குழந்தை விஷயத்தை தன்னிடம் கூறாமல் மறைத்த மதி மீதுதான் அவன் கோபம் முழுவதும் திரும்பியது. உன்னுடன் பேச வேண்டும் என்று அவன் இறுகிய குரலில் கூற, மதியோ உங்களுடன் பேச எனக்கென்றும் இல்லை, உங்களுக்கு இன்று திருமணம் என்று கூறியதாக ஞாபகம், முதலில் அதை பாருங்கள். அவளும் கோபத்துடன் பதில் கூறினாள். ஒரே நேரத்தில் எதிர்பாராமல் அதிர்ச்சிகளில் தாக்கியதால் அவளும் என்னதான் செய்வாள்? மிதுனுக்கு கிட்டத்தட்ட அதே நிலைதான். ஆனால் அவன் நொடி பொழுதில் சுதாரித்திருந்தான். தொழிலில் எத்தனையோ பிரச்சனைகளை நொடியில் தீர்வு கண்டுவிடும் அவன் புத்தி கூர்மை இதற்கு தீர்வு வேகமாக யோசித்திருந்தது. அவளது கோபத்தை ஒரு லட்சியம் பார்வையும் உதறி தள்ளியவன், அது உனக்கு தெரியும், நான் பேசித்தான் ஆக வேண்டும், குழந்தைய விட்டுட்டு வா என்று அழுத்தமாக அவள் கண்களை பார்த்து கூற, நீ வரவில்லை என்றால் வர வைப்பேன் என்று அவன் கண்களில் செய்தி அவளுக்கு சரியாக புரிந்தது. வேறு வழி இல்லாமல் ஒரு நொடி நெடிய மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் குழந்தையை பக்கத்தில் இருந்த ஆசிரியரிடம் கொடுத்து, நீங்க போங்க, நான் வர என்று அவரை அனுப்பி வைத்தார். ஏதோ பிரச்சனை என்று யூகித்திருந்த அந்த பெண்ணும் பேசாமல் குழந்தையை வாங்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். இருவரும் பள்ளியின் பின்புறம் இருந்த கிரவுண்டுக்கு வந்தனர். மதி எதுவும் பேசாமல் நின்றுவிட மிதுன் சிறிது நேரம் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். பின் ஒரு முடிவெடுத்தவனாக நின்று விட்டவன் மதியை நேரடியாக பார்த்து, நாம திருமணம் செய்து கொள்ளலாம் ரதி என்றான் சாதாரணமாக. அவனிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை சுத்தமாக எதிர்பார்க்காத மதிக்கு மிஞ்சியதெல்லாம் வெறும் அதிர்ச்சியே. அவன் குணத்திற்கு மிஞ்சி போனால் குழந்தையை அடிக்கடி பார்ப்பேன் என்று கூறுவான் என்றுதான் மதி நினைத்திருந்தாள். அவன் திருமணம் என்றதும் உண்மையாகவே பேயடைத்தது போல் நின்று விட்டாள். அவளது மொழியை பார்த்த மிதுனுக்கு இத்தனை நேரம் இருந்த இறுக்கம் மறைந்து சிறு மென்மை ஏற்பட்டது.
அதில் மெல்லிதாக சிரித்தவன், ஏன் இந்த முழிக்கிற பேபி, அப்படி என்ன நான் இல்லாததை சொல்லிவிட்டேன் என்று மிதுன் இலகுவாக கேட்க, அப்போதுதான் தன்னிலை உணர்ந்தவளுக்கு முதலில் தோன்றிய உணர்வு கோபம்தான். திருமணம் எனும் வார்த்தையை அர்த்தமே தெரியாதவன், தெரிந்து கொள்ள விரும்பாதவன் அதை பற்றி பேசினால் கோபம் வராமல் என்ன செய்யும்? அவனை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தவன், எனக்கு ஏற்கனவே வேறு ஒருவருடன் திருமணம் நடந்துவிட்டது என்று உங்களிடம் கூறியதாக ஞாபகம் மிஸ்டர் மிதுன் என்றால் எகத்தாளமாக. அதில் ஒரு நொடி மிதுன் அதிர்ந்துதான் விட்டான். ஆனால் ஒரே நொடிதான் பின் அவள் குணம் ஞாபகம் வர அவளை விட அதிக நக்களுடன் சிரித்தவன். கண்கள் அவள் கழுத்துக்கு சென்றது. அவன் என்ன பார்க்கிறான் என்று சுதாரிப்பிற்குள் அவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிற்றை ஒற்றை விரலால் வெளியில் எடுத்தவன், இதை கட்டியது நான் என்று எனக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கு பேபி. இதன் அர்த்தம் மட்டும்தான் எனக்கு அப்பொழுது சரியாக தெரியாது. அது இப்பொழுது தெரிந்துவிட்டது. கேலியுடன் அழுத்தமும் சேர்ந்து ஒலிக்க அவன் குரலில் மேலும் அவளுக்கு கோபம் எழ, உலகிலேயே நீங்கள் மட்டும்தான் மஞ்சள் கயிறு கட்டுவது போல் பேச வேண்டாம். இது நீங்கள் கட்டியது இல்லை என்று கூறிக்கொண்டே மங்கல்யத்தை எடுத்து உள்ளே போட்டு கொண்டாள் மதி. ஒரு நொடியே ஆனாலும் அவள் பார்வையிலும் குரலிலும் இருந்த தடுமாற்றம் அவளை மிதுனுக்கு காட்டி கொடுத்து விட்டது. அதில் அவன் புன்னகை மேலும் விரிய, இதை நம்பும் அளவுக்கு நான் முட்டாள் இல்லை பேபி என்று ஒற்றை வார்த்தையில் அவள் பொய்யை முறியடித்து விட்டான். தன் மென்மை கைவிட்டவன், இந்த திருமணம் நடந்தே ஆக வேண்டும் மதி என்று நிறுத்தி நிதானமாக கூறினான். நிச்சயம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவனை விட உறுதியாக மறுத்தாள் நிறைமதி. அவள் உறுதியில் ஒரு நொடி நக்கலாக சிரித்தவன், இந்த மிதுன் சந்திரா நினைத்தது எதுவும் நடக்காமல் இருந்ததில்லை பேபி, அது உனக்கே நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். அவன் குரலில் இருந்த கேலி அவளுக்கு சினத்தை ஏற்படுத்த, நான் உங்களிடம் ஏமாறந்த மதி என்று இன்னும் நினைத்து கொண்டிருந்தால், ஐ எம் சாரி மிஸ்டர் மிதுன், அந்த மதி இறந்து பல வருடங்கள் ஆயிற்று என்று நிமிர்வாக கூறினாள் மதி. அவள் நிமிர்வை உள்ளுக்குள் ரசித்தாலும் வெளியில் தன் புன்னகையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தவன், இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கும் உனக்கும் திருமணம், அதுவும் ஊரே கொண்டாட நடக்கும். என் பிள்ளையும் தயாராக இரு பேபி என்று கூறி அவள் கன்னத்தில் தட்டினான் மிதுன். அவன் உதடுகள் புன்னகைத்து கொண்டிருந்தாலும் அவன் கண்களில் இருந்த தீவிரம் அவளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. என்னை திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும் மிதுன். என்னால் உங்களுடன் என்றுமே வாழ முடியாது என்று மதி உறுதியாக கூற, அவனோ ஏதோ நகைச்சுவை கேட்டது போல் சத்தமாக சிரித்து வைத்தான். நீ என் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவாயா? குட்ஸ் ஜோக். அதையும் பார்க்கலாம் பேபி. ஆனால் திருமணம் உறுதி. என் மகன் எனக்கு வேண்டும் என்றவன் எப்பொழுதும் போல் அவனை பற்றி கவலைப்படாமல் தனக்கு வேண்டியதை மட்டும் கூறினான். குழந்தைக்காக திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறியவனிடம் ஒரு திருமண வாழ்க்கை வாழ அது மட்டும் போதாது என்று எப்படி கூறி புரிய வைப்பது என்று தெரியாமல் விழித்தாள் மதி. குழந்தையை பற்றி தெரிந்தால் அவன் இதுபோல் செய்ய வாய்ப்பிருக்கிறது என்று ஏற்கனவே யூகித்துத்தான் அவன் இருந்த பக்கம் தலை வைத்து படுக்காமல் இருந்தாள். காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் அவள் காதலை கேலி கூத்தாக்கியவனை குழந்தையை காரணம் காட்டி மணக்க அவள் என்றும் நினைக்கவில்லை. அது அவளுக்கு அசிங்கம் அல்லவா? ஒருவேளை இப்போதேனும் அவனுக்கு தன் மீது காதல் இருக்குமா என்று சிறு நம்பாசையில் தோன்ற அவனை நிமிர்ந்து பார்த்தவள், மிதுன், இங்கே பாருங்க, வெறும் குழந்தைக்காக திருமணம் செய்து கொண்டு வாழ முடியாது. ஒரு முழு வாழ்க்கை வாழ காதல் வேண்டும் என்று சற்று மெதுவாகவே மதி கூற, அதில் புருவம் சுருக்கி அவளை பார்த்தவன், இந்த காதலை நீ விடவே மாட்டையா ரதி? அந்த காதலுக்கு நீ கொடுக்கும் விளக்கம் எனக்கு சரிபடாது என்று கூறி இருக்கிறேன் இல்லையா? அது என்னவோ எப்ப பாரு கூறிக்கொண்டு முதல் வரியை அவளிடம் சத்தமாக கூறியவன் கடைசி வரியை முனகலாக சலிப்புடன் கூறி முடித்தான். அதில் மதியின் மனம் தான் மேலும் அடிபட்டு போனது. அதுதானே, இவனுக்காவது உணர்வுகள் புரிவதாவது, ஏதாவது புரிந்தால் இப்படி யாருடன் திருமணத்தை வைத்துக்கொண்டு தன்னிடம் திருமணம் பற்றி பேசுவானா? யார் மனதையும் பற்றியும் கவலை இல்லாதவன். அவனை நொந்து கொண்டு மதி நின்று கொண்டிருக்க, இதோ பார் பேபி, என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அப்பன் இல்லாத அனாதையா வளரக்கூடாது. அதுக்கு நான் குத்துக்கல்ல மாதிரி உயிரோடு இருக்கும்போது அதற்கு விடவும் மாட்டேன்.
எதுவும் யோசிக்காம என்ன மணந்து கொள்ள தயாரா இரு பேபி, உனக்கு வேறு வழி நீ இல்லை என்று மெல்லிய சிரிப்புடன் கூறியவன் குரலில் முகபாவத்தை மாறாக அழுத்தமே நிறைந்திருந்தது. மிதுன் சென்ற பிறகு நின்றிருந்த இடத்தை விட்டு நகர தோன்றாமல் அப்படியே நின்று விட்டாள் மதி. ஒரு புறம் அவன் பேசியதை கேட்டு அவள் மனம் தீயாய் எரிந்தாலும் மறுபுறம் அவன் மீது தீரா காதல் கொண்டிருந்த மனம் ஒரு ஓரமாக மகிழ்ந்ததை நினைத்து தன்னைத்தானே காரி துப்பி கொண்டாள் மதி. முட்டாளே, இந்த சூழ்நிலையில் கூட அவனுடன் திருமணம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறாயே, உனக்கெல்லாம் வெக்கமானமே கிடையாதா என்று அந்த மனதை ஓங்கி அடித்து அடக்கி வைத்தவள் எப்படியும் இதற்கு சம்மதிக்க கூடாது என்று தெளிவாக முடிவெடுத்து கொண்டாள். ஆனால் மிதுனை பற்றி நன்கு தெரியும் என்பதால் ஒரு புறம் சிறு பயம் அவளுக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. மதியுடன் பேசிவிட்டு கிளம்பிய மிதுன் பல விஷயங்களை யோசித்து கொண்டே மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தான். காரை நிறுத்திவிட்டு இறங்கி தன் வேக நடையுடன் உள்ளே வந்தவனை வரவேற்க வாசலிலேயே காத்திருந்தார் பூர்ணிமா. அவனை பார்த்ததும் என்னப்பா டிராஃபிக் அதிகமா என்று அவர் கேட்க அவரை ஒரு நொடி நின்று உணர்வற்று பார்த்தவன் இல்லை என்று ஒரு ஒற்றை சொல்லுடன் அவரை கடந்து சென்றான். மகன் கூறும் பதிலில் அவர் புரியாமல் அவனை திரும்பி பார்க்க அவனோ நேராக மணப்பெண்ணின் தந்தையிடம் தேடி சென்றிருந்தான். அவன் செயலில் இருந்து வேறுபாடு உறுத்த பூர்ணிமாவும் அவன் பின்னோடு சென்றார். நேராக மணப்பெண்ணின் தந்தை சிவனேசனிடம் சென்றவன் ஒரு நொடி தயங்கி நின்றான். என்ன மிதுன் என்று அவர் அவனை பார்க்க தன் தயக்கத்தை விட்டொழிந்து தன் முழு உயரத்துக்கும் நிமிர்ந்து நின்றான். இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுங்க சார், எனக்கு விருப்பம் இல்லை என்று நேரடியாக எந்த தயக்கமும் இன்றி கூறிவிட்டான். அவன் கூறியதை கேட்டு சிவனேசன், பூர்ணிமா உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து விழித்தனர். என்ன மிதுன், விளையாடுறியா? இனி என்ன சின்ன குழந்தையா? இப்போ வந்து திருமணத்தை நிறுத்த சொல்கிற? முன்னாடியே சொல்வதற்கென்று அவர் எகிற அதில் புருவம் சுருக்கி அவரை யோசனையாக பார்த்தவன், எனக்கு முதல்ல இருந்த திருமணத்தில் பெருசாக உடன்பாடு இல்லை, ஏதோ சித்தி வற்புறுத்தியதால தான் ஒத்துக்க கொண்டேன், பட் இப்போ முடியாது. அழுத்தம் திருத்தமாக ஒலித்த அவன் குரலில் எதிரில் இருப்பவர்கள் பேசுவதற்கே சற்று திணற வேண்டியதாக இருந்தது. செய்வது தவறு என்று உணராமல் சாதாரணமாக பேசுபவனை எப்படி கையாள்வது என்று குழப்பமே அவருக்கு மிஞ்சியது. இப்ப திடீர்னு என்ன வந்தது என்று அவர் ஆற்றாமையுடன் கேட்க, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று தெரிய வந்தது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வரிசையாக அனைவர் தலையிலும் இடியை இறக்கிவிட்டு சாதாரணமாக நின்றிருந்தான் மிதுன். அதற்கிடையில் இங்கு இருந்த சலசலப்பை கேட்டு முக்கிய உறவினர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். இதில் கொஞ்சம் பழமைவாதியான பெண்ணின் அன்னை வேறு தாங்க மாட்டாமல் புலம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு விட்டனவே பாவி, நீ எல்லாம் நன்றாகவே இருக்க மாட்டாயடா என்று அவர் வாய்க்கு வந்தபடி மிதுனுக்கு சாபம் விட்டு கொண்டிருக்க இதை மிதுன் புரியாமல் பார்த்தான். என்றால் பூர்ணிமாவுக்கோ அவர் கொடுத்து கொண்டிருந்த சாபத்தில் பிள்ளைக்கு வாழ்க்கை பாழாகி விடுமோ என்று பயம் வந்து விட்டது. அவர் அருகில் சென்று, அப்படி சொல்லாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, என்னவென்று கேட்போம்மா, அவன் நல்ல பையன்தான் என்று பூர்ணிமா அவரை சமாதானம் செய்ய முயல, என்ன நல்ல பையன், திருமணத்தன்று வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்லறான், உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறாளே, அவளுக்கு இப்படி நடந்தா சும்மாவே இருப்பியா என்று மேலும் கத்தினார் அவர். அதில் பூர்ணிமாவின் கண்கள் தானாக தன் மகளை நோக்கி திரும்பியது. சஹானா அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத குழப்பத்துடன் தன் அண்ணனை பார்த்து கொண்டு தான் நின்றிருந்தாள். சஹானா அருகில் பரத் அதே நிலையில் நின்றிருந்தான். பரத்தின் கண்களோ மணப்பெண்ணான சந்திரிகாவை தான் பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அதற்குள் மணப்பெண்ணின் சொந்தத்தில் இருந்து ஒருவர், உங்க புள்ளதான் குழந்தை இருக்கிறது என்று சொல்றானே, பேசாம உங்க இன்னொரு பிள்ளையை எங்க பொண்ணுக்கு மனம் முடிச்சு கொடுத்து விடுங்க என்று கூற பெண்ணின் அன்னையும் அதையே பிடித்து கொண்டார். ஆமா, என் பொண்ணு திருமணம் நிற்கக்கூடாது, பரத்தை சந்திரிகாவுக்கு திருமணம் செய்து கொடுங்க என்று அவரும் பூர்ணிமாவை பார்த்து அழுத்தமாக கூறினார். அவர் கூறியதை கேட்டு அனைவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, வாட் நான்சென்ஸ் என்று மிதுனின் குரல் அனைவரையும் அங்கு மீட்டு வந்தது. இப்போ என்ன ஆகிவிட்டது என்று இத்தனை ட்ராமா? இங்கே பாருங்க மிஸ்டர் சிவனேசன், நானும் உங்கள் பொண்ணும் ஒன்றும் விரும்பி இந்த திருமணத்தை சம்மதிக்கல, அதனால் இது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது, அதற்காக உடனே யாரோ ஒருத்தர் தலையில் அவளை கட்ட வேண்டாம் என்று ஏன்
வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. அவன் என்னமோ உண்மையான அக்கறையில்தான் கூறினாள். ஆனால் பெண் வீட்டார் அனைவருக்குமே அது தவறாகத்தான் பட்டது. தானும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான், தன் தம்பியும் செய்து கூடாது என்று அவன் கூறுவது ஏதோ வேண்டுமென்றே செய்வது போல் இருக்க, பெண்ணின் அன்னை மேலும் கத்த ஆரம்பித்தார். அவர் மேலும் மேலும் இதனை சாபித்து கொண்டே போக, பூர்ணிமாவும் என்ன செய்வதென்று தெரியாமல், இது பிள்ளையை பாதித்து விடக்கூடாதே என்று அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். இதை பற்றி மிதுனும் இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவன் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அவ்வளவுதான், அதை மாற்ற முடியாது. அதிலும் குழந்தை என்று பெரிய இடியை இறக்கியவனிடம் இதற்கு மேல் என்ன பேசுவதென்று அவருக்கு தெரியவில்லை. அவரது கலக்கத்தை, பெண்ணின் அன்னையின் சாபங்களை கேட்டு கொண்டிருந்த பரத் ஒரு நொடி தன் அண்ணனை திரும்பி பார்த்தான். அவன் முகத்தில் ஏதும் புரியாத பாவனையை நிறைந்திருந்தது. அவன் நிலை பரத்திற்கும் புரியத்தான் செய்தது. அவன் வளர்ந்த கலாச்சாரத்திற்கு இது அவனுக்கு முட்டாள்தனமாகத்தான் தெரியும். ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் வளர்ந்த பரத்திற்கு இந்த சூழ்நிலை கணம் நன்றாக புரிந்தது. அடுத்து அவன் பார்வை சென்ற இடம் சந்திரிகாவை நோக்கித்தான். அங்கு நடக்கும் விஷயங்களை கிரகிக்க முடியாமல் அழுவதா கோபப்படுவதா என்று தெரியாமல் ஒரு வெறுமையான பார்வையை அனைத்தையும் பார்த்து கொண்டு நின்றவளை பார்த்தவனுக்கு மனதை ஏதோ ஒன்று தாக்கியது போல் இருந்தது. அதற்கு மேல் அவன் யோசிக்கவில்லை. நான் சந்திரிகாவை திருமணம் செய்து கொள்கிறேன் சார் என்று சத்தமாக கூறிவிட்டான் பரத். மீண்டும் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி. இதில் மிதுனும் கொஞ்சம் அதிர்ந்துதான் விட்டான். அவன் கண்கள் கேள்வியாக தம்பியை நோக்கியது. ஆனால் வெறும் பார்வை மட்டும்தான். அவன் பரத்திடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, பேசவும் மாட்டான். அவன் பரத்திடம் பேசுவதை நிறுத்தி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகியிருந்தது. அத்தியாயம் 3. பரத் கூறியதை கேட்டு பூர்ணிமா குடும்பத்தினர் அதிர்ந்து விழித்தனர். என்றால் சந்திரிகா குடும்பத்திற்கும் அது ஒரு வகையில் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இதை பற்றி சிவனேசன் யோசிக்கும் போதே, வேண்டாம் ப்ளீஸ் என்று சந்திரிகாவின் குரல் அவர் பின்னால் இருந்து மெதுவாக ஒலித்தது. அவள் மெதுவாக பேசியிருந்தாலும் பரத் கூறிய விஷயத்தில் அனைவரும் அமைதியாக இருக்க அது அங்கு தெளிவாக ஒலித்தது. அவள் கூற்றில் அவளை திரும்பி தீப்பார்வை பார்த்த சிவனேசன் பூர்ணிமா புறம் திரும்பி, நீங்க எல்லோரும் சென்று தொடர்ந்து திருமண வேலையை பாருங்கம்மா, சந்திரிகா கல்யாணத்திற்கு சம்மதிப்பா என்று அழுத்தமாக கூறினார். அவர் கூறியதில் உறவினர்கள் அனைவரும் மெதுவாக கலைந்து சென்றுவிட பூர்ணிமாவும் அங்கிருந்து சகானாவும் நகர்ந்தனர். மிதுன் அவர்களை பின்தொடர்ந்து பரத்தும் ஒரு நொடி நின்று சந்திரிகாவை ஒரு அழுத்த பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தான். அவன் பார்வையை கவனித்துவிட்டு சந்திரிகாவும் கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள். அவள் மனமோ இவனை யார் இப்போது வாய விட சொன்னதென்று பரத்தை அர்ச்சித்து கொண்டிருந்தது. அவளுக்குத்தான் தந்தை பற்றி நன்றாக தெரியுமே. ஏற்கனவே சிவனேசன் மிதுனின் தொழில் திறமை, அவனிடம் இருக்கும் பரம்பரை சொத்துக்கள் அனைத்தும் பார்த்து பெரிய இடத்து சம்பந்தம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் சந்திரிகாவிற்கும் அவனுக்கும் இருக்கும் 8 வயது வித்தியாசத்தை கூட பொருட்படுத்தாது இந்த சம்மதத்திற்கு சம்மதித்து இருந்தார். இப்பொழுது மிதுனை விட 4 வயது இளையவனான பரத் மாப்பிள்ளை என்னும்போது அது அவருக்கு கூடுதல் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. பெண்ணிற்கும் அவனிற்கும் அதிக வயது வித்தியாசம் கூட இல்லையே, இது அவர் பெண்ணிற்கு நடக்கும் நல்லதே அல்லவா? இந்த எண்ணத்தில் இருந்தவருக்கு சந்திரிகாவின் மறுப்புகள் எதுவும் காதில் ஏறுவது போல் தெரியவில்லை. தன் பார்வையில் உள்ள லாப நஷ்டத்தை மட்டும் கணக்கிட்டவர் பெண்ணின் மனதை சிறிதும் கருத்தில் கொள்ளவில்லை. அதில் அவள் அன்னையும் திருமணம் நிற்கக்கூடாது என்று கணவருக்கு ஒத்து ஊத சந்திரிகாவால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களிடம் போராட முடியவில்லை. சிறுவயதில் இருந்தே அதிகம் பேசி அடம் பிடித்து பழக்கம் இல்லாத சந்திரிகா தன் கோபம் முழுவதையும் பரத்தின் மீது ஏற்றி கொண்டு அமைதியாக விட்டாள். இங்கு தங்கள் அறைக்கு வந்த மிதுன் பூர்ணிமாவுடன் பேசி பார்த்தான். அப்படியாவது இந்த திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்று என்ன கட்டாயம் சித்தி? எனக்கு புரியவே இல்லை. அவனுக்கு இப்ப திருமணத்திற்கு என்ன அவசரம், அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில என்று சலிப்புடன் மிதுன் நிறுத்த, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எப்படி என்றாலும் அவனுக்கு திருமணம் நடக்கத்தானே வேண்டும். இந்த சூழ்நிலையில் திருமணம் நின்றால் அவங்களுக்குத்தான் பெரிய அசிங்கப்பா. முதல் இந்த திருமணம் முடியட்டும், பின் உன் விஷயத்தை பார்க்கலாம் மிதுன் என்று பூர்ணிமா கூற, அதில் லேசாக தோலை குலுக்கியவன், வாட்டெவர், என் பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்வேன், இது உங்க இஷ்டம் என்று விட்டு அத்தோடு பேசி
முடிந்தது என்பது போல் நகர்ந்து விட்டான். சரியாக மிதுன் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது பரத் உள்ளே நுழைய அவனை ஒரு நொடி நின்று நேருக்கு நேராக பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் நகர்ந்து விட்டான். அவனை பற்றி தெரியும் என்பதால் பரத்தும் ஒரு பெருமூச்சுடன் உள்ளே வந்தான். அவனை பார்த்தனும் அவனிடம் வந்த பூர்ணிமா, பரத் கண்ணா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? திடீர்னு மிதுன் இப்படி பண்ணுவான் என்று நான் நினைக்கவே இல்லைப்பா. அவன் வேண்டாமென்று மறுத்த போதே விட்டிருக்க வேண்டும். அவனை வற்புறுத்துவதால் தான் இப்படி பண்ணி விட்டானோ என்று அவர் குழப்பத்தில் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் பேச அம்மா என்று கத்தி விட்டான் பரத். அவன் குரல் உயர்த்தியதில் பூர்ணிமா தன் பேச்சை நிறுத்திவிட்டு பயத்துடன் மகனை பார்க்க, அவர் பார்வையில் தன் கோபத்தை குறைத்து கொண்டவன் குழப்பத்தில் யோசிக்காமல், பேசாதீங்கம்மா, அப்படி யாரையும் நம்ப வச்சு ஏமாற்ற வேலை நீங்கள் பெறாத உங்கள் பிள்ளை என்றுமே செய்ய மாட்டான். நீங்கள் பெற்ற பிள்ளைதான் செய்வான் என்று கடைசி வரியை கூறியபோது அவன் முகத்தில் சொல்லாதென்ற வேதனை தோன்றி மறைந்தது. முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், அண்ணனுக்கு வேற ஏதாவது பிரச்சனைமா? இன்று காலை வரைக்கு கூட அவன் திருமணத்திற்கு சம்மதம் என்றுதான் சொல்லி கொண்டிருந்தான். அதற்கு பின் தான் ஏதோ நடந்திருக்கிறது. நிச்சயம் பெரிதாக ஏதோ இருக்குமா, நமக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அவனே சொல்லுவான். மற்றபடி அவனுக்கு நமக்கு மனநிலை முழுதும் தெரியாதால் பட்டென்று உடைத்து விட்டான். வேறு ஒன்றும் இல்லைம்மா. மேலும் எனக்கு சந்திரிகாவை பிடித்துத்தான் இருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. அண்ணனிடம் செயலை சரியாக யூகித்தவனாக பரத் பேசி முடிக்க அவனுக்கு சந்திரிகாவை பிடித்திருக்கிறது என்பதிலேயே நிம்மதி அடைந்து விட்ட பூர்ணிமா குழப்பத்தில் தான் உளறியதற்கு இப்போது வருந்தினார். நீ சொல்வதெல்லாம் சரிதான்டா. நான் ஏதோ குழப்பத்தில் உளறிவிட்டேன். அவன் பிரச்சனையை பிறகு பார்ப்போம். இப்போது நீ தயாராகு என்று பிள்ளையை அனுப்பி வைத்தார். இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த சஹானாவிற்கு யார் பக்கம் பேசுவது என்றே தெரியவில்லை. அவளுக்கு 2 அண்ணனுங்குமே ஒன்றுதான். இருவர் மீதும் ஒரே அளவு பாசம்தான் வைத்திருந்தாள். இதில் யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் அவள் அமைதியாக இருக்க, அவள் மனதில் அலைப்புறுதலை புரிந்தவனாக பரத் அவளிடம் வந்தவன், இந்த குட்டி மண்டைக்குள்ள ஒன்று போட்டு குழப்பிக்கொள்ளாதே சகா குட்டி. உனக்கு சந்திரிகா தான் அண்ணி என்று தலையில் எழுதியிருக்கு. அதை யாராலும் மாற்ற முடியாது என்று விளையாட்டாக கூற, அண்ணனின் இலகு பேச்சில் தானும் எளிதாக சிரித்தவள், உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அண்ணா? நீ யாரையாவது காதலித்து என்று தயங்கி நிறுத்தினாள் சஹானா. தங்கை கேட்க வருவது புரிந்து மெல்லிதாக புன்னகைத்தவன், அப்படி எதுவும் இல்லடா. நான் காதல் திருமணம் என்றெல்லாம் யோசிக்கவில்லை. இப்பொழுது என்ன, திருமணத்திற்கு பின் காதலித்தால் போயிற்று. மேலும் இந்த திருமணம் நின்றால் சந்திரிகாவின் குடும்பம் மொத்த சாபமும் பாவம் அண்ணன் மீதுதான் விடியும். அவனுக்கு நான் செய்த தவறுக்கு ஏதோ இது என்னால் முடிந்த சிறு பரிகாரமாய் இருந்துவிட்டு போகட்டும்டா என்று கூறி மென்மையாக தங்கையின் தலையில் கோதி விட்டு சென்று விட்டான் பரத். அடுத்து சில மணி நேரத்தில் பரத்தும் சந்திரிகாவும் பக்கத்தில் மணமேடையில் அமர்ந்திருந்தனர். ஐயர் தாலி எடுத்து பரத் கையில் கொடுக்க, அதை வாங்கியவன் கையில் ஒரு நொடி சந்திரிகா கழுத்தின் அருகில் தயங்கி நின்று, இந்த பந்தம் என்றும் நிலைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ரிஹா. நீயும் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் என்று மென்குரலில் பரத் கூற, அவனை நிமிர்ந்து பார்த்த அவள் லேசாக கலங்கிய கண்களில் இருந்தது என்ன. ஆனால் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. அதற்கு மேல் அதை ஆராய நேரமும் இல்லை. ஐயர் அவசரப்படுத்த அனைவர் ஆசீர்வாதத்துடன் அவள் கழுத்தில் மங்கள நாணயத்தை பூட்டினான் பரத். திருமணம் முடிந்த அடுத்த சடங்குகளை அது பாட்டிற்கு நடக்க, பரத் கலவையான உணர்வுகளுடன் சந்திரிகா எந்த உணர்வும் வெளிப்படுத்தாமல் அனைத்தையும் செய்து கொண்டு இருந்தாள். திருமணம் முடியும் வரை மட்டும் ஒரு பக்கம் நின்று திருமணத்தை பார்த்து கொண்டிருந்த மிதுன் அதற்கு பின் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அதற்கு பின்பு அனைவரும் பெண் வீட்டிற்கு செல்ல மிதுன் தன் வரவில்லை என்று கூறிவிட்டு கடற்கரை சாலையில் இருந்த தங்கள் வீட்டிற்கு வந்து விட்டான். கிளம்பும் போது அங்கிருந்து தனியாக கிளம்பியது போல் வரும்போதும் தனியாகவே வந்தான் மிதுன். அவன் மனம் முழுவதும் நிறைமதியை பற்றி எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் அவர்கள் வீட்டுக்கு சென்று பேசி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட வேண்டும் என்று எண்ணத்துடன் உறங்கினான் மிதுன். இங்கு சந்திரிகாவின் வீட்டில் முதலிரவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க,
அவளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்து அந்த அறையில் காத்திருந்தான் பரத். முதலிரவு அறைக்குள் வர மாட்டேன் என்று அடம் பிடித்த காலை மிகவும் கடினப்பட்டு உள்ளே அழைத்து கொண்டு வந்தாள் சந்திரிகா. அவளை பார்த்ததும் எழுந்து வந்த பரத், உட்காரு ரிகா என்றான் மெதுவாக. அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் பேசாமல் அமர்ந்து விட்டாள். தாலி கட்டும்போது அவள் இதே போல் பார்த்தது ஞாபகம் வர, ஏன் அடிக்கடி இப்படி பார்க்கிறாய் ரிகா, எனக்கு புரியவில்லை என்றான் பரத் குழப்பத்துடன். அவளோ பதில் கூறாமல் தலையை குனிந்து அமர்ந்திருக்க, ரிகா ப்ளீஸ் ஏதாவது சொல்லு, நீ பேசினால்தான் நம்மளை ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்ள முடியும் என்று தன்மையாக பேசினான் பரத். அவளிடம் இருந்ததோ மீண்டும் அதே பார்வை. சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்களே என்று சந்திரிகா மெதுவாக கேட்க, இல்லம்மா சொல்லு என்றான் பரத். நான் உங்கள் அண்ணனுக்கு பார்த்திருக்கும் பெண். அண்ணன் மனைவி என்றால் அன்னை போல் என்று கூறுவார்கள். நீங்கள் என்னடாவென்றால் என்னை திருமணம் செய்து கொண்டது இல்லாமல் உடனே செல்ல பெயர் எல்லாம் வைத்து கூப்பிடுகிறீர்கள். உங்கள் பார்வையில் அண்ணன் மனைவி உங்களுக்கும் என்றதோடு அவள் நிறுத்த, ஏய் என்று வேகமாக அவளை அடிக்க கை ஓங்கிவிட்டான் பரத். அவன் ஓங்கிய வேகத்திற்கு அடித்திருந்தால் நிச்சயம் அவளது 2 பல்லாவது விழுந்திருக்கும். ஆனால் அவள் முகத்தில் தோன்றிய பயத்தை பார்த்து சற்றென்று கையை கீழே இறக்கி விட்டான். வேகமாக எழுந்து விட்டான் பரத். அவளுக்கு முதுகு காண்பித்து திரும்பி நின்று கொண்டவனுக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த சில நொடிகள் தேவைப்பட்டது. என்ன மாதிரி வார்த்தைகள், எத்தனை சுலபமாக கூறிவிட்டாள். அதிலும் கோபப்படவில்லை, அளவில்லை, ஏன் குரலில் உயர்த்த கூட இல்லை. ஆனால் அழுத்தமாக ஒலித்தது அவள் ஒவ்வொரு வார்த்தைகளும். அவனுக்குள் அத்தனை கோபத்தை கிளறிவிட்டது. ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பவள் பாவம், அவளிடம் நாமும் கோபத்தை காட்டக்கூடாது, மெதுவாக எல்லாம் பேசி சரி செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்திருக்க, இங்கோ ஆரம்பமே கோணலாக போனது. சந்திரிகாவோ கோபத்தில் தான் வார்த்தைகளை விட்டு இருந்தாள். அவள் தந்தையில் தொடங்கி மிதுன், பரத் என அனைவரும் அவள் விருப்பத்தை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவள் வாழ்க்கையை விளையாட, அதனால் மனதிற்குள் இத்தனை நேரம் கண்டு கொண்டிருந்த கோபத்தை அவளிடம் மாட்டிய பரத்திடம் வார்த்தைகளாக கொட்டிவிட்டாள். தன் கோபத்தை ஒருவாறு குறைத்து கொண்டு சந்திரிகாபுரம் திரும்பிய பரத் முகம் இப்போது உணர்வுகளை தொலைத்து இறுகியிருந்தது. நான் உன்னை முதல் முறையாக பார்த்ததே நீ திருமணம் நின்றுவிட்ட குழப்பத்தில் நின்றிருந்த போதுதான். என் அண்ணன் அவன் திருமணத்தை நிறுத்திய பின் தான் நான் உன்னை பார்த்தேன். எனக்கு நீ சொன்னது போல தோன்றவில்லை. மேலும் உணர்ச்சியற்ற குரலில் கூறிக்கொண்டே வந்தவன் கடைசியில் வந்ததை கூறாமல் நிறுத்திவிட்டான். சந்திரிகா தொடர்ந்து அவன் முகத்தை கேள்வியாக பார்க்க, இப்போது அதை உன்னிடம் சொன்னால் பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு நீ எனக்கு கொடுத்த பட்டமே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. முதலில் இந்த எண்ணம் மாறட்டும், பிறகு மீதியை பேசிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் உனக்கு நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்துவிடு என்று வெறுமையாக கூறி முடித்தவன் பேசாமல் படுத்துவிட்டான். சந்திரிகாவுக்கோ இப்பொழுது தான் பேசியது கொஞ்சம் அதிகப்படியோ என்று தோன்ற, அவளுக்கு மிதுனுக்கும் திருமணம் பேசி முடித்ததிலிருந்து அவள் மிதுனை ஒரு முறைதான் பார்த்தாள். இதில் பரத்தை எங்கே பார்க்க? அவனும் அவளை அப்போதுதான் பார்த்தான் என்றால் அவள் பேசிய வார்த்தைகள் மிகவும் தவறல்லவா? தன் தவறு புரிய அடுத்த நொடியே சாரி என்றால் அவன் புறம் திரும்பி. அவளது மன்னிப்பில் அவன் கோபம் லேசாக மட்டுப்பட, கோபத்தை அழுத்தமாக காண்பிப்பதும் தவறென்று தெரிந்ததும் மன்னிப்பு கேட்பதுமான அவள் குணம் அவனுக்கு ஏதோ பாதிப்பை ஏற்படுத்தியது. மெதுவாக அவள் புறம் திரும்பி பார்த்தவன், எதுவானாலும் பொறுமையாக பேசிக்கொள்ளலாம் சந்திரிகா, இப்பொழுது தூங்கு என்று மெதுவாகவே கூறிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான். அவள் உள்ளே வரும்போது அவனிடம் இருந்து வந்த மென்மையான ரிகா என்ற அழைப்பிற்காக அவள் மனம் ஏங்க, அதற்கு இப்போது ஒன்றும் செய்ய முடியாதென்று புரிந்து பேசாமல் தானும் படுத்துவிட்டாள் சந்திரிகா. அத்தியாயம் 4. மறுநாள் காலை அனைவரும் மிதுனின் வீட்டிற்கு வந்து விட்டனர். புது மண தம்பதிகளுக்கான சில சடங்குகள் அனைவரும் செய்து கொண்டிருக்க, மிதுன் கீழே வருவான் என்று பூர்ணிமா கொஞ்சம் பொறுத்து பார்த்தார். அவன் வரும் வழி தெரியாததால் சகானாவை தனியாக அழைத்தவர் அவள் கையில் காஃபி கப்பை கொடுத்து, இதை அண்ணனுக்கு கொடுத்துவிட்டு அவனை ஒரு முறையாவது கீழே வந்து தலையை காட்டச் சொல்லுமா, ஒரே அடியாக ஒதுங்கியிருந்தால் நன்றாக இருக்காது என்று கூறி அனுப்பி வைத்தார்.
மிதுன் அறைக்கு சகானா வந்தபோது அவன் குளித்து தயாராகி பால்கனியில் நின்று வானத்தை வெறித்து கொண்டிருந்தான். நெறித்திருந்த அவன் புருவங்களை அவன் ஏதோ யோசனையில் இருக்கிறான் என்பதை உணர்த்த அண்ணா என்று மெதுவாக அழைத்தாள் சகானா. அவள் குரலில் தான் யோசனை கலைந்து திரும்பியவன் மென் சிரிப்புடன் அவள் கையில் இருந்த காப்பியை வாங்கி கொண்டான். அண்ணா, கீழே எல்லோரும் வந்து இருக்காங்க, ஒரு முறை நீங்களும் வந்து விட்டாவது போயேன் என்று சகானா மெதுவாக கூற, நான் எப்படியும் வெளியே தான் கிளம்புறேன்டா, அங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு தான் போவேன் என்றான் மிதுன். அதற்கு மேல் ஏதும் கேட்க நினைப்பதும் தயங்குவதுமாக சகானா நிற்க அவளை பார்த்து கொண்டே காஃபி குடித்து கொண்டிருந்தவன், கேட்டுவிடு சகா குட்டி, அப்படி என்ன குடைகிறது உன் தலைக்குள்? சிறு சிரிப்புடன் மிதுன் கேட்க, அதில் தைரியம் வரப்பெற்றவள், நீ நேற்று சொன்னது உண்மையா அண்ணா? உனக்கு குழந்தை இருக்கா என்று மெதுவாக தயக்கத்துடன் கேட்டாள் சகானா. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சகா என்று இறுகிய குரலில் ஆரம்பித்தவன் தங்கை முகம் பயம் தோன்றுவதைக் கண்டு தன் குரலை தாழ்த்தி கொண்டாள். உங்கள் குழப்பம் எனக்கு புரிகிறதுடா, ஆனால் எனக்கே நேற்று காலையில்தான் எனக்கு குழந்தை இருப்பது தெரியும். பிறகு நான் எப்படி முன்பே சொல்வது? ஆனால் அது தெரிந்த பின் நான் எப்படிடா என் குழந்தையை விடுவது? அதான் அவர்கள் வீட்டில் இன்று பேசப் போகிறேன் என்று மிதுன் முடிக்க, தனியாகவா அண்ணா போகிறாய்? நாங்கள் எல்லோரும் வருகிறோமே அண்ணா என்று சகானா யோசனையுடன் கூற, அவன் கூறிய விதத்தில் இருந்தே குழந்தை இருந்ததே தெரியாமல் இருக்கிறான் என்று சகானாவுக்கு புரிந்தது. அவன் தனியாக போனால் அந்த குடும்பத்தில் அவன் எப்படி கொள்ளுமோ என்ற எண்ணத்தில்தான் சகானா அனைவரும் சேர்ந்து போகலாம் என்று கூறினாள். ஆனால் மிதுனோ, என் பிரச்சனையை நானே பார்த்து கொள்கிறேன், எனக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை என்று இறுகிய குரலில் சற்றென்று கூறிவிட்டான். அதை கேட்டதும் சகானாவின் கண்கள் கலங்கிவிட்டது. நான் என்ன அண்ணா செய்தேன் என்று கலங்கிவிட்ட குரலில் சகானா கேட்க, அப்போதுதான் தன் தவறு உணர்ந்தான் மிதுன். தம்பி மீதும் சித்தி மீதும் இருந்த கோபத்தை சிறு பிள்ளையான தங்கையிடம் தேவையில்லாமல் காண்பித்து விட்டோம் என்பது புரிய, சாரிடா, நீ என்றும் என் குட்டி தங்கைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறிக்கொண்டே அவள் கண்களை துடைத்து விட்டான் மிதுன். அந்த அளவிற்கு சகானாகவும் திருப்தி பட்டு கொள்ள வேண்டி இருந்தது. அவன் இந்த அளவிலான இலகுத்தன்மையை தங்கையிடம் மட்டும்தான், மற்றவர்களிடம் என்றும் கடுமை வெறுமைதான். அதற்கு மேல் அவனிடம் ஏதும் பேசி பதில் வாங்கிவிட முடியாது என்று தெரியும் என்பதால் சகானாவும் அதற்கு மேல் அவனை தூண்டி துருவவில்லை. அண்ணி வீட்டில் பேசிட்டு சொல்லுன்னா அண்ணியையும் உன் குழந்தையும் பார்க்க ஆசையாக இருக்கு என்றதோடு அந்த பேச்சை சகானா முடிக்க, கண்டிப்பா குட்டி என்று அவன் முடித்து விட்டான். அவனது இந்த குணத்திற்கு அவனை சொல்லியும் குற்றமில்லை. அவன் வளர்ந்த விதம், அவனுக்கு நடந்த நிகழ்வும் அப்படிப்பட்டது. மிதுன் பிறந்து சில மாதங்களிலேயே அவன் அன்னை உடல் நலம் சரியில்லாமல் இறந்துவிட, அதே நேரத்தில் அவன் தந்தை சந்திரனுக்கு தொழில் மும்பையில் அமைந்தது. தொழிலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தால் குழந்தையை தன் அன்னையிடம் விட்டுவிட்டு அவர் மும்பை சென்று விட்டார். முதலில் மனைவி நினைவில் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் இருந்தவரை மெதுவாக கவர்ந்தது பூர்ணிமாவின் அடக்கமான அழகு. அவரது அலுவலகத்திலேயே வேலை பார்த்த பூர்ணிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்க, பூர்ணிமாவிடம் அப்பொழுது கொஞ்சம் ஏழ்மையாக இருந்ததால் யாரும் எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் திருமணம் இனிதே நடந்தது. திருமணம் முடிந்ததும் மிதுனையும் தங்களுடன் அழைத்து வந்து விட்டார் சந்திரன். பூர்ணிமாவும் குழந்தையுடன் வேற்றுமை காட்டாமல் அவனை ஆசையாக பார்த்து கொள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது அவர்கள் வாழ்க்கை. மிதுனுக்கு 4 வயது ஆன போதுதான் பரத் பிறந்தான். அப்பொழுதுதான் மிதுன் கொஞ்சம் பூர்ணிமாவுடன் ஒட்ட ஆரம்பித்திருக்க, அந்த நேரத்தில் பரத் பிறந்ததால் அவர் சிறுவனை அதிகம் கவனிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் முன்பு போல் மிதுனுடன் ஒரே அடியாக தன் கவனத்தை அவரால் செலுத்த முடியாமல் போக, யாரும் அறியாமல் மனதால் வில்லடி வாங்கிய அந்த சின்ன சிட்டு அடுத்து தொடர்ந்து சகானாவும் பிறந்துவிட, பூர்ணிமாவின் நேரத்தை பரத்தும் சகானாவும் விழுங்கி கொண்டன. தன்னை பெற்ற அன்னைக்கு 2 குழந்தைகள் பிறந்தாலே முதல் குழந்தை வருந்தி சண்டையிடத்தான் செய்யும். அதில் சொந்த அன்னை இல்லாத சித்தி அதை செய்த போது
சிறு பிள்ளையான மிதுனின் மனதில் அது மிகவும் பாதித்தது. இதில் அவர்கள் வீட்டு விழாவிற்கு வந்த ஒரு உறவுக்கார பெண்மணி வேறு. விவரம் தெரியாத தொடக்கிய வயதில் இருந்த மிதுனின் மனதில் பூர்ணிமா அவன் அன்னை இல்லை என்று ஏற்றி வைக்க அதுவும் அவனை மனதில் ஆழமாக பதிந்தது. அனைவரும் விட்டு மனதளவில் ஒதுங்க ஆரம்பித்து விட்டான் மிதுன். தொழில் என்று சுற்றி கொண்டிருந்த சந்திரனுக்கும் இதை கவனிக்காமல் விட்டுவிட ஒரு வழியாக பரத்தும் சகானாவும் கொஞ்சம் வளர்ந்து மிதுனுடன் இருந்து ஒதுக்கத்தை பூர்ணிமா கண்டுகொள்ளும் போது அனைத்தும் கைமீறி சென்றிருந்தது. அதன் பின்பு அவர் மூவருக்கும் என்னதான் ஒரே போல் அன்பு காட்டினாலும் மிதுன் அவரிடம் அதிகம் ஒட்டுதல் இல்லாமலேதான் இருந்தான். அவன் அந்த வீட்டில் ஆசையாக பேசும் ஒரே ஆள் சகானா மட்டும்தான். எப்பொழுதும் அண்ணா அண்ணா என்று. ஏனோ அவன் பின்னல் சுற்றும் சகானா மீது அவனுக்கு கொள்ளை புரியம் உண்டு. இந்த நிலை அவனது 15வது வயதில் அவனுக்கு வெளிநாட்டில் சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்க அதை கெட்டியாக பிடித்து கொண்டான் மிதுன். பூர்ணிமா தடுத்து பார்த்தும் அவன் கேட்கவில்லை. தன் முடிவிலேயே ஒரே நிலையாக நின்று கிளம்பி சென்று விட்டான். அவ்வளவுதான். அதற்கு பின் அவன் வெளிநாட்டு வாசம் பொருந்திவிட அங்கேயே இருந்து விட்டான். திரும்பி அவன் மும்பைக்கு வந்ததே 10 வருடங்கள் கழித்து அவன் தந்தை இறந்த செய்தி கேட்டுத்தான். அவன் வந்து சில மாதங்களில் நடந்த குழப்பங்கள் ஏற்கனவே இறுகி போயிருந்தவனை ஒரே அடியாக இறுக வைத்து விட்டது. விவரம் தெரிந்த வயதில் வெளிநாடு சென்று விட்டவனுக்கு நம் மண்ணின் சில கலாச்சாரங்கள் தெரியாமலேயே போக அவன் வந்த பின் குடும்பத்துடன் சேர்ந்து இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டதில் ஒரே அடியாக காதல், அன்பு, கலாச்சாரம், திருமணம் என்னும் வார்த்தைகளை எல்லாம் அவன் அர்த்தம் தெரியாமலே போயிற்று. தம்பி செய்த தவறின் உச்சகட்ட கோபத்தில் இருந்தவன் கடந்த 1 வருடமாக தன் சித்தியிடம் மட்டுமாவது கொஞ்சம் பேச ஆரம்பித்திருந்தான். அவர் திருமணத்திற்கு வற்புறுத்துவதில் ஒரு கட்டத்திற்கு வேறு வழி இல்லாமல் சம்மதித்திருந்தவன் நிச்சயம் மதியை தன் குழந்தையுடன் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது அவனுக்கு காதல், கல்யாணம் பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லாவிட்டாலும் சரியாக அன்னை தந்தை வளர்ப்பு இல்லாமல் தான் வளர்ந்தது போல் தன் குழந்தை வளரக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான். அதனால் தன் மதியை தன் வாரிசுடன் பார்த்ததும் எதுவும் யோசிக்காமல் அவளை கைப்பிடிக்கும் முடிவை எடுத்துவிட்டான். இப்பொழுது தன் குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்று யோசித்தானே தவிர அவன் தாய்க்கு என்று ஒரு மனம் இருக்கும் என்பதை அந்த முரடன் உணரவில்லை. கொஞ்சம் சிந்தித்திருந்தால் அவன் மனம் பல கேள்விகளுக்கு விடையளித்திருக்கும். எங்கே சிந்தித்தால் அல்லவா? அன்று மதியின் பெற்றோரிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவில் இருந்தவன் சகானா கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு சிறிது நேரத்தில் கீழே இறங்கி வந்தான். கீழே சந்திரிகாவின் உறவினர்கள் அனைவரும் அவனை வெறுப்புடன் பார்க்க அவனோ யார் பார்வையும் கண்டுகொள்ளவில்லை. நேராக பூர்ணிமாவை தேடித்தான் சென்றான். அவர் சமையல் அறையில் இருக்க அவருடன் சந்திரிகா, அவள் அன்னை இருவரும் இருந்தனர். மிதுனோ யாரையும் கவனிக்காமல் நேராக பூர்ணிமாவிடம் சென்றவன், சித்தி, நான் இன்று நிறைமதிய வீட்டில் பேசப் போகிறேன் என்று தொடங்க அவர் புரியாமல் விழிப்பதை பார்த்தவன், வெல், அவள்தான் என் குழந்தையின் தாய் என்று அவர் சந்தேகத்தை தெளிவாக்கிவிட்டு தொடர்ந்து பேசினான். அவர்கள் வீட்டில் பேசி எங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய போகிறேன் என்றான். அதையும் முடித்துவிட்டு நாம் மும்பை கிளம்பிக் கொள்ளலாம். அதுவரை இங்கே சமாளிக்க முடியும் தானே என்று மிதுன் கேட்க அவரோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தார். திருமணம் பேசுவதற்கு கூட தன்னை அழைக்க வேண்டும் என்று பிள்ளைக்கு தோன்றவில்லையே என்று ஆற்றாமையில் அவர் விழிக்க, என்ன சித்தி, சமாளித்து கொள்ளலாம் இல்லையா என்று என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்றான் மிதுன். அவன் தொடர்ந்து பேசியதில் தான் யோசனையில் இருந்து கலைந்தவர், சமாளிச்சுக்கலாம்ப்பா, நான் வர வேண்டாமா என்று தயங்கிக் கொண்டே கேட்க அதில் தன் தலை கோதி கொண்டு சிறிது யோசித்தவன், இல்லை, வேண்டாம், அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியலை, முதல்ல நான் பேசிட்டு வருகிறேன், எல்லாம் சுமூகமாக போனால் பார்த்து கொள்ளலாம், வரேன் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நகர்ந்து விட்டான் மிதுன். ஏனோ அவன் தங்கள் நல்லதுக்காகத்தான் யோசிக்கிறான் என்றதோடு பூர்ணிமா திருப்திப்பட்டு கொண்டார். இவர்கள் மும்பையில் இருந்து இந்த திருமணத்திற்காகத்தான் சென்னையில் வந்திருந்தனர். திருமணம் முடிந்த உடனேயே மும்பை செல்வதாகத்தான் திட்டம். இப்பொழுது அது நீளும் போல் இருப்பதால் தான் மிதுன் அவன் சித்தியிடம் கேட்டான். அந்த கடற்கரை சாலை வீடு
மிதுனோ பரத்தோ தொழில் விஷயமாக இங்கு வரும்போது தங்கிக் கொள்வதற்காக வாங்கியது. அதை பார்த்து கொள்ள வேலையாட்கள் எப்பொழுதும் உண்டு என்பதால் அதிக நாட்கள் இருப்பது ஒன்றும் சிரமம் இருக்காது. அங்கு நடந்த அனைத்தையும் பார்த்த சந்திரிகாவின் அன்னைக்கு தன் மகள் இவனை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்ததே நல்லது என்று தோன்றியது. ஏனோ பரத்திடம் இருந்து சிறு மென்மை கூட இவனிடம் காணாமல் இருந்தது அவருக்கு இப்பொழுது தெளிவாக தெரிந்தது. சந்திரிகாவிடம் அதே போல் தோன்றியதுதான் ஆச்சரியம். தன் முன் அமர்ந்திருந்த மிதுனை யோசனையாக பார்த்தார் ராஜசேகர். சொல்லுங்க தம்பி, யார் நீங்க? பிஸ்னஸ் விஷயமா பேச வந்திருக்கீங்களா? வருட கணக்கில் தொழில் செய்து வரும் ராஜசேகருக்கு மிதுன் ஒரு தொழில் அதிபன் என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. அவனோ, இல்லை அங்கிள், கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டும். அதற்கு முன் என் பெயர் மிதுன் சந்திரா, மிதுன் சாஃப்ட்வேர்ஸ் எம்டி என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள அவன் கூறிய பெயர் உணர்த்திய செய்தியில் அவனுக்கு பதில் சொல்லக்கூட தோன்றாமல் அதிர்ந்து விழித்தார் ராஜசேகர். சரியாக அதே நேரம் அலுவலகம் செல்ல தயாராகி கீழே இறங்கி வந்த இளமாறன் மிதுனை பார்த்துவிட அவனை பார்த்ததும் இளமாறனுக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது. அவனை பார்த்ததும் கோபம் தலைக்கேற, நீ இங்கே என்னடா பண்ற என்று கத்திக்கொண்டே அவனிடம் வந்தான் இளமாறன். இப்பொழுது ராஜசேகர் முகமும் குழப்பத்தில் இருந்து கோபத்திற்கு தத்தெடுத்திருப்பதை உணர்ந்த மிதுன், கூல், ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் பேச முடியும் என்று அனைவரையும் பார்த்து சாதாரணமாக கூற, நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், முதல்ல வெளியே போ என்று மாறன் கத்திவிட அதில் ஏ என்று மிதுனின் குரலும் இலா என்று அபிராமியின் குரலும் சேர்ந்து ஒலித்தது. மிதுனை கண்டு கொள்ளாமல் மாறன் அவன் அன்னையை திரும்பி பார்க்க, கொஞ்சம் அமைதியா இருப்பா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் என்று கூறி தன் கணவரிடம் வந்தார் அபிராமி. அன்னை சொல்லுக்கு கட்டுப்பட்ட மிதுன் முறைத்து கொண்டே இளமாறன் நின்றுவிட ராஜேஸ்வரேகரும் மனைவி சொல்லுக்கு மரியாதை கொடுத்து பேசாமல் அமர்ந்தார். அங்க நடப்பது அனைத்தையும் தன் அறையில் இருக்கும் மதிக்கு கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அவள் வெளியே வரவில்லை. உறங்கிக் கொண்டிருக்கும் மகன் அருகிலேயே அமர்ந்து வெளியே நடப்பதை ஒருவித படபடப்புடன் கவனித்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 5. அபிராமி செயலில் நன்றியுடன் அவரை பார்த்த மிதுன், தேங்க்யூ ஆண்டி என்று விட்டு பேச ஆரம்பித்தான். அங்கிள், அஜய் என் மகன். அப்படி ஒரு குழந்தை இருப்பது எனக்கு இத்தனை நாட்கள் தெரியாது. தெரிந்த பின் அவன் அப்பா பேர் தெரியாமல் வளர்வதை நான் விரும்பவில்லை. அதனால் ரதியை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கூறிய மிதுன் பேச்சை நிறுத்திவிட்டு அவரை பார்க்க ராஜசேகர் முன் இளமாறன் கோபத்துடன் வாய் திறந்தான். ஏன் அப்பா தெரியாமல் போக வேண்டும்? என் தங்கையை ஒரு நல்ல மாப்பிளைக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்று எரிச்சலுடன் மாறன் கூற, அவனை நிதானமாக ஒரு பார்வை பார்த்த மிதுனோ, இதை ஏன் இத்தனை ஆண்டுகள் செய்யவில்லை என்றான் மிடுக்காக. அதற்கு பதில் கூற முடியாமல் மாறன் எரிச்சலுடன் அமைதி காக்க, நான் சொல்லவா? ரதி என்ன விரும்புகிறாள்? அவளை பொறுத்தவரை என்னை தவிர யாரையும் அவளால் மனதால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை கூறும்போது தன் குரலில் ஒரு திமிர் வந்து அமர்வதை என்ன முயன்றாலும் மிதுனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த திமிர் ஏன் வந்ததென்று அவனுக்கும் தெரியவில்லை. ஆனால் மாறனுக்கு புரிந்தது. தன் தங்கை அவன் மீது வைத்திருக்கும் காதலால் வந்த கர்வம் அது. ஆனால் அதே காதலை மீண்டும் கொடுக்க தெரியாத முட்டாளாக இருக்கிறானே என்றுதான் அவனுக்கு ஆதங்கமாக இருந்தது. இளமாறன் அவன் வயதிற்கு ஏற்ப யோசித்து கொண்டிருக்க ராஜசேகரும் அபிராமியும் ஏனோ மிதுன் சொல்வது சரியே என்று பட்டது. இத்தனை நாட்களாக பெண்ணை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அல்லவா அவள் அஜய் மட்டும் வாழ்க்கை என்று வாழ்ந்து முடித்து விடுவாள் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை ஏற்படுமானால் அது மிதுனுடன் மட்டுமே தான். அவனுக்கு குழந்தை விஷயத்தில் இத்தனை உறுதியாக இருக்கும்போது இதை ஏன் விட வேண்டும் என்று தன் பெரியவர்கள் இருவரும் தோன்றியது. அபிராமி ராஜசேகரை திரும்பி பார்க்க மனைவி பார்வையை புரிந்து கொண்டவர் மிதுனுடன் திரும்பி, இங்கே பாருங்க தம்பி, என் பொண்ணுக்கு இங்கே எந்த குறையும் இல்லை. ஆனால் திருமணம் என்று வரும்போது அவள் உங்களை தவிர வேறு யாரையும் செய்து கொள்ள மாட்டாள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மதிக்கு சம்மதம் என்றால் மட்டும் எங்களுக்கு சம்மதம் என்று மகளையும் விட்டு கொடுக்காமல் பேசினார் ராஜசேகர். எங்கே தான் வெறும்
சம்மதம் என்று மட்டும் கூறினால் தன் பெண்ணை இளக்காரமாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணம் அவருக்கு. ராஜசேகர் பதிலில் இளமாறன் தான் ஏகத்திற்கும் அதிர்ந்து விட்டான். அப்பா, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு மதி பாரமா போயிட்டாளா? அவளை நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக இந்த பொறுக்கிக்கு பயலுக்கு திருமணம் செய்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று அவன் கத்த, இலா, கொஞ்சம் அமைதியா இரு, சில விஷயங்களை உனக்கு புரியாது, நான் அப்புறம் சொல்றேன் என்று அவனை பார்த்து அழுத்தமாக கூறினார் அபிராமி. மிதுனோ வந்ததிலிருந்து தன்னை தரைக்குறைவாக பேசும் இளமாறன் மீது உச்சகட்ட கடுப்பில் அமர்ந்திருந்தான். மகனிடம் பேசிவிட்டு திரும்பிய அபிராமி மதி மதி என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள். இதுவரை அங்கு நடந்ததை கேட்டு ஏற்கனவே அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தவருக்கு அன்னை குரல் கேட்பதற்கு சில நொடிகள் பிடித்தது. தன் தந்தை இப்படி பேசுவார் என்று அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் மீண்டும் அபிராமி அழைக்க ஒருவாறு அது மதியின் காதுக்கு சென்று அடைந்தது. ஒரு பெருமூச்சுடன் மெதுவாக எழுந்து வந்தாள் மதி. இருந்த இடத்தில் இருந்து அசையாமல் அமர்ந்திருந்தாலும் மிதுனின் கண்கள் தன்னவளை தேடி அந்த வீட்டை வட்டமடித்து கொண்டுதான் இருந்தது. மதி ஒரு அறையில் இருந்து வெளியே வருவதை பார்த்தவன் அவளையே கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளோ அவனை நிமிர்ந்து பார்க்காமல் வந்து நின்றாள். மதி, உனக்கு எல்லாம் கேட்டிருக்கும். நீ தம்பியை திருமணம் செய்து கொள்வதை பற்றி என்னமா சொல்கிறாய் என்று அபிராமி கேட்க, அவரை நிமிர்ந்து உறுதியாக பார்த்தவள், எனக்கு விருப்பம் இல்லம்மா, நானும் அஜியும் இங்கே இருப்பது பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள், நாங்கள் வேறு எங்கேயாவது போய்க் கொள்கிறோம். அதற்காக இவரை திருமணம் எல்லாம் செய்ய முடியாது. மிதுனை பார்க்காமல் தான் அன்னையை மட்டும் பார்த்து அவள் உறுதியாக கூற, அதில் மிதுன் கோபத்துடன் எழுந்திருந்தான் என்றால் ராஜசேகர் என்னம்மா பேசுகிறாய் என்று எழுந்திருந்தார். மதியை கோபத்துடன் பார்த்த மிதுன் ராஜசேகரிடம் திரும்பி, அங்கிள், நான் ஒரு 10 நிமிடம் ரதியுடன் பேச வேண்டும் என்றான் அழுத்தமாக. ஒன்றும் தேவையில்லை என்று அவனை பார்க்காமல் மதி கூற, ஏன் தனியாக என்னுடன் பேசினால் என்னிடம் மயங்கி விடுவாய் என்று பயமா பேபி? கோபம் மறந்து சிறு உல்லாசத்துடன் அவன் கேட்க, எல்லோரையும் வைத்து கொண்டு அவன் பேசும் லட்சணத்தில் அவளுக்குத்தான் சங்கடமாக போயிற்று. இதற்கு மேல் நின்றால் அவன் என்ன வேண்டுமானாலும் பேசுவான் என்று நினைத்தவள் வாங்க என்று வீட்டுக்கு முன்னால் நடந்தாள். குழந்தை தன் அறையில் உறங்குவதால் அவள் பக்கத்து அறைக்கு செல்ல மிதுனோ அவளது அறைக்குள் தான் முதலில் சென்றான். அவன் தன் அறைக்குள் செல்வதை பார்த்த மதி அவனிடம் பேசப்போக, 1 நிமிடம் வருகிறேன் என்று விட்டு உள்ளே சென்றான் மிதுன். கட்டிலின் நடுவே அஜய் படுத்திருக்க அவனுக்கு இரு பக்கமும் அரணாக தலையணை வைத்து விட்டிருந்தாள் மதி. இதில் இரு தலையணையை எடுத்துவிட்டு அங்கு அமர்ந்தவன் மகனின் தலையை மெதுவாக கோதி கொடுத்தான். தன்னை அப்படியே உரித்து வைத்திருக்கும் மகனை பார்த்து அவன் எப்படி உணர்ந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அஜயை பார்க்கும்போது தன்னையே அறியாமல் உள்ளுக்குள் பரவசம் உணர்வு எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. காதல், கல்யாணம் என்று சொற்கள் அர்த்தம் உணர்ந்தவன் தந்தை பாசத்தை முதலில் உணர்ந்தது விந்தையே. மெதுவாக மகன் புறம் குனிந்தவன் அவன் தூக்கம் கலையாதவாறு அவன் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்து விளக்கினான். சீக்கிரம் அப்பா கிட்ட வர தயாரா இருடா என்று மிதுன் மெதுவாக கூற குழந்தையின் முகத்தில் சிறு சிரிப்பு தோன்றியது. அதில் மனம் எல்லாம் பூரித்துவிட மகிழ்ச்சியுடன் எழுந்தான் மிதுன். மதியுடன் இப்பொழுது பக்கத்தறைக்கு வந்த மிதுன் முதலில் இருந்து அழுத்தம் சற்று குறைந்திருந்தது. எப்படியாவது மதிக்கு திருமணத்தில் சம்மதிக்க வைத்து அவளை குழந்தையுடன் தன்னுடன் அழைத்து சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தவன் மென்மையாகவே அவளிடம் பேசத் தொடங்கினான். உன் பிரச்சனை தான் என்ன ரதி? இப்ப சொல்ல போகிறியா இல்லையா என்று அவன் கேட்க, அவன் கேள்வியில் அவளுக்கு கோபம் வந்தது. அவனை பார்த்து உறுத்து விழித்தவள், நீங்க என்னுடன் இருந்தது போல் இன்னும் எத்தனை பேருடன் என்னென்ன காரணங்களுக்காக இருந்தீர்களோ, இதில் யார் யாருக்கு குழந்தை இருக்கோ எல்லாரையும் திருமணம் செய்து கொள்வீர்களா? கோபத்துடன் பேச ஆரம்பித்தவளுக்கு கடைசி வார்த்தையை கூறும்போதுதான் தன்னை அறியாமல் குரல் விம்பிவிட தன் பலவீனத்தை அவனிடம் காட்ட விரும்பாமல் திரும்பிக் கொண்டாள் மதி. ஆனால் அவள் பேசிய விதத்தில் உச்சகட்ட கோபத்தை அடைந்தவன், ஏய், என்னடி சொன்ன என்று கத்திக்கொண்டே அவள் தோளை இறுகப்பற்றி அவளை தன்புறம் திருப்பினான். விட்டால் இருந்த கோபத்தில் அடித்திருப்பான். ஆனால் அழுகையை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு நின்ற அவள் முகத்தை பார்த்து என்ன நினைத்தானோ தன் கோபத்தை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டான். ச்சே என்று அவள் தோளை உதறியவன் தலையை அழுத்த கோதி
தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். இதோ பார் ரதி, நீ நம்புகிறாயோ இல்லையோ, நான் தொட்ட ஒரே பொண்ணு நீதான். நீ சொன்ன காதல் கத்திரிக்காயில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைதான். ஆனா அதற்காக நான் பார்க்கும் பெண் பின்னாடி எல்லாம் சுற்றுபவன் இல்லை என்று எரிச்சலுடன் கூறிவிட்டு தானும் சிறிது நேரம் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டான் மிதுன். ஏனோ மதியை பார்த்த பிறகு இத்தனை வருடங்கள் அவளிடம் தோன்றிய சிறு ஈர்ப்பு கூட வேறு யாரிடமும் அவனுக்கு தோன்றவில்லை என்பதை அவன் கூறவில்லை. அவன் கூறியதை கேட்ட மதிக்கோ நிஜமாவே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மிதுனை பொறுத்தவரை இதில் அவன் போய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றே மதிக்கு தோன்ற, தவறு செய்த போது கூட ஆமாம் வேண்டும் என்றுதான் செய்தேன், சாரி என்று திமிராகவே கூறி சென்றவன். மன்னிப்பை கூட திமிராக கேட்பவன் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? அவன் கூறிய செய்தி உண்மை என்று புரிய இத்தனை வருடங்கள் மனதிற்குள் இருந்த பெரும் பாரம் நீங்கியது போல் இருந்தது மதிக்கு. நேற்று வேறு ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்ய போனது கூட இதில் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் அவன் திருமணம் செய்தது பற்றி இன்னும் அவள் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை. என்ன இப்பொழுது சம்மதமா? அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்த மிதுன் கேட்க, மதியோ மறுப்பாக தலையசைத்து வைத்தாள். இன்னும் என்று புரியாமல் மிதுன் கேட்க, ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க மிதுன், நீங்க ஏற்கனவே என்ன காதலிக்கிறேன் என்று கூறி தொட்டுவிட்டு எனக்கு உன்மேல் எந்த அபிப்பிராயமும் இல்லை என்று என்னை விட்டு சென்றவர். அதேபோல் என் குழந்தையும் ஒரு நாள் உங்களுக்கு சலித்து அவனையும் என்னையும் மீண்டும் தெருவில் விடமாண்டீர்கள் என்று என்ன நிச்சயம் என்று பெரிதாக அவள் கேள்வி கேட்க, மூக்கின் நுனி சிவக்க அவள் கேள்வி கேட்ட அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவன், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னது பொய்தான் பேபி, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உன்னை ஏமாற்றி நான் ஏதோ கெடுத்துவிட்டது போல் சொல்கிறாய். அன்று உன் ஒத்துழைப்பு நினைத்தால் அப்படி ஒன்றும் தோன்றவில்லை என்று அவன் உல்லாசமாக யோசிப்பது போல் நடிக்க, இப்பொழுது மதிக்கு தன் மீதே கோபம் வந்தது. அன்று எனக்கு உங்கள் மீது காதல் இருந்தது, அதனால் உங்களுக்கு இருந்தது பேர் என்ன என்று மதி எதிர்கேள்வி கேட்க, இப்பொழுது மிதுனால் பதில் கூற முடியவில்லை. எப்பொழுதும் போல் புருவம் நெறித்து அவன் யோசிக்க, இப்போதாவது அவனுக்கு புரியுமா என்று ஒரு சிறு எதிர்பார்ப்புடன் அவன் முகத்தை பார்த்திருந்தாள் மதி. சில நிமிடங்கள் குழப்பத்திற்கு பின், வாட் எவர் என்று தோலை குலுக்கியவன், பட் இப்போது உன் மீது இருப்பது ஈர்ப்பு. இப்பொழுது எனக்கு உன் மீது இருக்கு பேபி. அதற்கு நீ சொன்னது போல் திருமணம் செய்து கொண்டு காலம் முழுவதும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கொள்ள நான் அப்போது தயாராக இல்லை. ஆனால் நீ இப்பொழுது குழந்தையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதால் என்று நான் நினைக்கவே இல்லை. குழந்தை உருவானதும் அபார்ட் பண்ணாமல் விட்டது உன் தவறு. உன்னிடம் என் கட்டுப்பாடு மீறி நடந்தது என் தவறு. நாம் தவறாக குழந்தை என்றும் பாதிக்கப்படக்கூடாது. அவனுக்கு அன்னை தந்தை இருவரும் தேவை. சாதாரணமாக பேச ஆரம்பித்தவன் அழுத்தம் திருத்தமாக முடிக்க, மதிக்கோ நாய் வாளை என்றுமே நிமிர்த்த முடியாது என்றுதான் தோன்றியது. 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த மனநிலைக்கு கொஞ்சமும் மாறாமல் வந்து நின்றவனை பார்க்க மதிக்கு அத்தனை எரிச்சலாக இருந்தது. எனக்கு சம்மதம் இல்லை என்று அவள் கோபத்தில் இறுகிவிட்ட குரலில் கோர, அவளை உற்று விழித்தவன் சம்மதித்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் குழந்தையை கோர்ட் கேஸ் போட்டேனும் குழந்தைக்கு அம்மா வேண்டுமென்றால் வேறு திருமணம் கூட செய்து கொண்டு அவனை என்னிடம் பெற்றுக்கொள்வேன். எப்படி என்றாலும் என் குழந்தை நான் இல்லாமல் வளரக்கூடாது. இன்று மாலை வரை உனக்கு டைம், நல்லா யோசிச்சு நான் ஈவினிங் கால் பண்ணுறேன் என்று அழுத்தமாக கூறிவிட்டு வெளியேறி விட்டான் மிதுன். தேங்க்யூ.